இந்த தவம் கதை வந்து இத்தனை வருஷம் படித்து இத்தனை வருஷம் பொறுத்து படிக்கும்போதும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கதையை ஜானகிராமன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டல், ஒரு நைட் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் கோவிந்த வன்னியர் அப்படின்னு ஒருத்தர், கோவிந்த வன்னி அப்படின்னு அவர் சொல்கிறார், கோவிந்தா அவர் பேர். அவர் உட்காந்து நைட்டு சாப்பிட்லான்னு ஒரு டீ குடிச்சுன்னுக்கிறார். இந்த டீ குடிச்சுன்னு இருக்கும்போது பக்கத்து டேபிளில் 2 தமிழர்கள் பேசினுக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், ஏண்டா பொண்ணு சிவப்பாக இருந்தால் போதுமா, அதுக்காக உடனே கட்டிக்குவியா நீ, சிவப்பு மட்டும் எல்லா தகுதியும் பெற்றுச்சு நீ நினைக்கிறியாடான்னு கேட்பான். இந்த எதிரில் இருக்கிறவன் சொல்லுவான், சிகப்பு ஒரு அழகு, சூடு ஒரு ருசி அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்வான். இல்லைடா, சிகப்பு மட்டும் போதுமாடா, மூக்கு மொழி இன்னும் மனித லட்சணங்களில் ஒன்றுன்னா வேணாமாடா அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேருடைய டிஸ்கஷனில் திடீர்னு வந்து, நீ என்னடா நீ சொல்கிறத பார்த்தா செல்லூர் சொர்ணாமாவை தாண்டிடுவாப்பிலகுதே அப்படின்வான். சடான்னு இந்த கோவிந்தவன்னிக்கு யாரோ மூளையில் அரைஞ்சது மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை வந்து. அட்ட 10 வருஷமாக கேட்காத இந்த பேரை சிங்கப்பூரில் ஏதோ ஒரு ஹோட்டலில், ஒரு நைட் ஹோட்டலில் யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டமே அப்படின்னு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு டீலாம் ஆறும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்குவான். அதுக்கப்புறம் அவங்க என்னென்னவோ பேசுவாங்க. உடனே அந்த இன்னொருத்தன் சொல்லுவான், நீ சொல்கிறத பார்த்தா அந்த சொர்ணாமா வந்து இந்த உலகத்திலே அவள் தான் பேரழகுன்னு சொல்கிறியா நீ, அப்போ ஆண்டாள் கோவில் காமாட்சி இல்லையா அப்படின்னு கேட்பான். உடனே அவன் சொல்லுவான், டேய் ஆண்டாள் கோவில் காமாட்சியெல்லாம் பூட்ட கேசுறா, அதெல்லாம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. அவள் வந்து மேக்கப் பண்ணிக்கினா, ஆடினா, பாடினா, எல்லாம் செஞ்சாதாண்டா அவளுடைய அழகை வந்து தெரிய வச்சா. இந்த சொர்ணாமா இருக்காள்ல, அவள் ஒன்றுமே இல்லை, அவள் இருந்தா அவ்வளோதான், அவள் நடந்து வருவா அவ்வளோதான். மனுஷ ஜென்மத்தில் இப்படி ஒரு பேரழகை இதுவரையிலும் உலகத்தில் யாருமே பார்த்துருக்க முடியாதுடான்னு சொல்லுவான். இவன் வந்து எழுந்திருவான், கோவிந்த ஒன்று எழுந்துச்சி போய், அண்ணாச்சிக்கு என்ன ஊர் அப்படின்னு கேட்பான். சிதம்பரம். நானும் உட்காந்துக்கிறேன்னு இவன் கூட உட்காருவான். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே சொர்ணாமாவை பற்றி, அவங்கள பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். அவர் வந்து இவனை பார்த்து கேட்பார், தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. குடவாசல். குடவாசல்னா ஒரு 8 அப்படி போய் வந்தாவே தஞ்சாவூருக்கு போயிடலாமே, திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் இருந்துக்கிட்டு இன்னுமே நீ வந்து சொர்ணாமாவை பார்க்காதக்கிறியா அப்படின்னு கேட்பான். என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு மோகினி பிசாசை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறீங்க, பொம்பளை தானேங்க அது அப்படின்வான். சேச்சா அப்படி சொல்லிட்டா தம்பி, எப்போ ஊருக்கு போக போகிறேன்வான். அடுத்த வாரம் போக போகிறேன், பாஸ்போர்ட்லாம் ரெடி ஆகிடுச்சான்வான், விசாலாம் வந்துடுச்சு, கப்பலில் தானே போகிறேன். ஆமாம், போன உடனே ஒரு ராத்திரி கூட தங்காத, நேராக ரயில் ஏறி தஞ்சாவூருக்கு போ, இந்த சொர்ணாமாவை பார்த்துட்டு வந்துரு. சிங்கப்பூருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கோவிந்தவன் சொல்கிறார், 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சா, ரைட். சம்பாரிச்ச பணத்தெல்லாம் வீட்லேயே வச்சுட்டு போடா, எடுத்துன்னு போனேன்னு வச்சுக்க, அப்படியே சொர்ணாமாக்கிட்ட கொட்டிட்டு வந்துடுவேன். அவள் கேட்க மாட்டா, ஆனால் நீ அவள் காலில் கொட்டுவேன். இவன் சிரிப்பான். வச்சுன்னு அவன் அடுத்த வார்த்தை சொல்லுவான், சரி சரி வீட்டில் கூட வச்சுட்டு வெறுங்கையா போ, என்ன பண்ண போகிற, அடுத்த ரயில் ஏறி வந்து மறுபடியும் வீட்டில் வச்ச பணத்தெல்லாம் எடுத்துன்னு மறுபடியும் போய் கொட்ட போகிற அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு அப்படியே ஆர்வம் அதிகமாகும். உடனே இந்த சந்தோஷத்தை எப்படியாவது அவன் கொண்டாடணுன்னு இவன் ஆக்சுவலாக ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பான். அந்த சிங்கப்பூரில் ஒரு டீ, ஒரு சைவ சாப்பாடு, இதுக்கு மேலே இந்த 10 வருஷத்தில் அவன் சாப்பிட்டதே கிடையாது. காசு சேர்த்து வச்சுன்னே இருப்பான். ஆனால் அந்த ஹோட்டலுக்கார பார்த்து சொல்லுவான், தலைவா ஒரு 3 பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவான். ராத்திரி 10 மணிக்கு பிரியாணியா அப்படின்வாங்க. சாப்பிடு தலைவா, மனசு சந்தோஷமாக இருக்கும்போது பிரியாணி சாப்பிடாது வேறு என்ன, 3 பிரியாணி வரும். இவனும் சேர்த்து பல வருஷத்துக்கு பிறகு ஒரு பிரியாணி சாப்பிடுவான். அந்த ஹோட்டலுக்கார் வந்து இவனுடைய நண்பன். அவருக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ கஞ்சனாக இருக்கிற இந்த கோவிந்த வன்னி திடீர்னு ஒரு 3 பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டானே. சொன்னாமான்னு ஒரு பேரை கேள்விப்பட்டவொடனே இவனுக்கு ரசாயன மாற்றங்கள் உடம்பு முழுக்க நிகழ்ந்த, என்னடா இது அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்களாம் போயிட்ட பிறகு அந்த ஹோட்டலுக்காரர் கேட்பார், ஏன்பா கோவிந்தா, நான் உன்னுடைய நண்பன், நம்ம 2 பேரும் அவ்வளோ சிநேகிதம் இந்த ஊரில், ஒரு நாள் எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பியா அப்படின்வான். அட என்ன தலைவா, பெரிய பிரியாணி ஹோட்டலே உந்து தான், பிரியாணி டெய்லி தான் சாப்பிட்றேன், வா என் கூட அப்படின்னு கடையை பூட்டிட்டு அவங்க 2 பேரும் சிங்கப்பூருக்கு ஒரு பார்க்கில் போவாங்க. அன்றைக்கி தான் இந்த 10 வருஷத்தில் சிங்கப்பூர் வந்து அவனுக்கு அழகானதாக தெரியும். சிங்கப்பூர் ஏதோ ஒரு பூ பூத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவனுக்கு. அப்படியே உட்காந்து அவன்கிட்ட சொல்லுவான், உனக்கு என்னுடைய நினைவாக ஏதாவது கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன், ஏதாவது சாமான் செட்டு வாங்கி கொடுத்தா அதெல்லாம் ஒரு பொருள் தானே, மறைஞ்சிரும். ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்,
அதுதான் நான் உனக்கு கொடுத்துட்டு போகிற கிஃப்ட்டு அப்படின்னு அவன் தோளில் கை போட்டு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். அவங்க 2 பேரும் பேசியிருந்தாங்களா அந்த சொன்னாமா அவங்க வந்து நான் பார்த்துருக்கேன். இவனுக்கு அப்படியே கண் புருவம் மேலே ஏறும். பார்த்துருக்கேன், பேசியே இருக்கேன் கிட்ட நின்று அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடும். அப்போ ஏன்னா நீ அவங்ககிட்ட சொல்ல? இல்லை எனக்குள்ள ஒரு அந்தரங்கத்தை, அந்த வனப்பான வடிவத்தை அப்படியே ஊறல் போட்டு வச்சுக்கிறல்ல, அதை இன்னொருத்தன் சொல்லிட்டான் அப்படின்ற சந்தோஷம். அது வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் அந்த 3 பிரியாணி, அதுக்கு தான் அவ்வளோ பாராட்டுகள் எல்லாமே. என்னுடைய அந்தரங்கத்தை யாரோ வந்து ஒருத்தர் தொட்டுட்டான், அது எனக்கு சிலிர்ப்பாக இருக்குது, என் உடம்பு சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவான். என்னடா சொல்கிற, எப்போ பார்த்த நீ சொன்னாமாவை? அப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பையா உடையார்னு ஒருத்தர்கிட்ட நான் கார் ஓட்டின்னு அவருக்கு 150 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்கும். ரொம்ப வசதியான ஆள், ரைஸ் மில்லாம் வச்சுருந்தார். அவர் வந்து ஒரு ஏதாவது சனி ஞாயிறுகளில் கார் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தஞ்சாவூருக்கு போவோம். கரெக்டாக எனக்கு அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து அந்த வீடு வந்து ஞாபகம் இருக்கும். போய் காரை விட்டுட்டு அன்றைக்கி பின்னாடியே ஒரு பையெல்லாம் தூக்கின்னு நான் போயிருந்தேன். போகும்போது ஒரு லைட்டை போட்டாங்க. லைட்டை போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு டார்க் இருட்டாக இருந்துச்சு. ஒரு லைட்டு போட்டோடனே ஒரு மின்னல் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அது வந்து லைட்டு போட்டதுனால இல்லை, அப்போ தான் அந்த சொர்ணாமாவை முத பார்க்குறேன். அப்படியே வராளா, மிதந்து வரா. எனக்கு மனுஷ புறவியில் இப்படி ஒரு அழகா அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த வெண்தாழ நிறம் பார்த்துக்கிறியா நீ? இல்லை, தாழை நிறம் தெரியும், வெண்தாழை வெளுத்திருக்கணும்ப்பா. தாழை வந்து பச்சையெல்லாம் போய் அப்படியே வெளுத்திருக்கிற ஒரு தாழை நிறக்குள்ள அப்படி ஒரு நிறம். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிறத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படியே முடி வந்து தொடை வரையிலும் தொங்குது, சுருளா ஏதோ கடல் அலையை வந்து முடிக்குள்ளே ஒருத்தர் நிறச்சி வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகு. அப்படியே மூக்கு அழகு, உதடு அழகு, நெஞ்சு அழகு, அப்படியே சொல்லிக்கினே வராங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வரா, வாங்கோ அப்படின்னா. சொன்னோடனே இந்த எங்கால் போய் சுப்பையா உடையார் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டார். ஆனால் அவளை பார்த்த அதே கண்ணில் அப்படியே திரும்பி சுப்பையா உடையாரை பார்க்குறேன். அந்த ஆளுக்கு மேலே ஒரு கருப்பு இந்த உலகத்திலே இல்லை. இப்போ நான்லாம் கருப்புன்னு சொல்கிறாங்களே, அது கூட எனக்கு கருப்பு கிடையாது. எங்கள் அம்மா வந்து காக்கா கறி கொடுத்துட்டாங்க சின்ன வயசில், அதனால தான் நான் கருப்பானேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக சிவப்பாகவே தான் இருப்பேன். அந்த சுப்பையா உடையாரை வந்து இவன் பார்ப்பான் அதே கண்ணால். சொர்ணம்மாவை பார்த்தா அதே கண்ணால் பார்த்தா அவனுக்கு முன்னாடி வழுக்க விழுந்து பல்லுலாம் தேஞ்சி ஆளே இதுக்கு டெய்லி எண்ணெய் தேய்ச்சி விட்டா எப்படி இருக்கும் ஒரு ஆளை? எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிக்காத அனுப்புறது, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் உட்காந்துப்பான். அவனை பார்த்துட்டு சே, ஆண்டவன் இவளையும் தான் இவனையும் தான் படிச்சுக்கிறான் அப்படின்னு. 3வதாக அதே கண்களால் அவங்க வீட்டில் இருந்து ஒரு கண்ணாடியில் இவனை பார்த்துக்குவான். இந்த கோவிந்த வன்னியர் வந்து இவன் பார்த்துக்குவான். பார்த்தா இவன் வந்து ஒரு மூட்டை தூக்குற ஆள் மாதிரி இருப்பான். ஆனால் இவன் கிடையாது மூட்டை தூக்குற ஆள். அவனுக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அவுத்துட்டு ஒரு சாதாரண லுங்கியும் ஒரு துண்டு கொடுத்தா அவன் தான் மூட்டை தூக்குற ஆள் மாதிரி இவனுக்கு தெரியும். கற்பனை தானே, கனவு தானே, அது இஷ்டத்துக்கும் போவான். இவன் வந்து அவனுடைய நல்ல ஜிப்பா, நல்ல மல்லு வேட்டிலாம் இவன் போட்டு பார்ப்பான். பார்த்தா இவன் கோவிந்த வந்து எப்படி இருப்பான்னா, இந்த சுப்பையா படையாச்சி விட்டு அப்படியே 100 மடங்கு கம்பீரமான ஒரு உயரத்தில் அந்த சோஃபாவில் உட்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நமக்கு இவனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அவன் பார்ப்பான். பணம். நாம் வந்து இவனுடைய கார் டிரைவர், ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்குது. பணம் இல்லாதனால்தான் நாம் வந்து இவன் ஃபீல் பண்ண இருக்கும்போதே அவன் நீ போய் வெளியே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். இவன் திரும்பி வந்துடுவான், ஒரு திண்ணையில் படுத்துனுப்பான். இரவு வந்து அவனுக்கு கனவாக வரும். என்ன கனவுனா, இந்த சுப்பையா உடையார் வந்து ஒரு பன்னியாக மாறிடுவார். இவன் அந்த சொர்ணாமா வந்து ஒரு ரோஜாப்பூ மாலையாக மாறிடுவார். அந்த பன்னி கழுத்தில் அந்த ரோஜாப்பூ மாலையை சுற்றி விட்டுட்டு அது சகதியிலையும் சேத்துலையும் புரள்றத பார்த்து இவன் சந்தோஷப்படுவான். இவனுக்கு பயங்கர குஷியாகிடும் அந்த கனவே. அடுத்த நாள் காலையில் அந்த சொர்ணாமா வீட்டு வேலைக்காரி இவனும் காய்கறி வாங்க போவாங்க. அப்படியே போகும்போது 2 பேரும் பேசினே போவாங்க. அப்போ இவன் வந்து கேட்பான், உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அம்மா அப்படின்னு. 6 ரூபா கொடுக்குறாங்க மாதத்துக்கு. எனக்கு 7 ரூபா சம்பளம். ஆனால் அவன் சொல்லுவான், என்ன அழகு உங்கள் அம்மா, எவ்வளோ வசீகரம், எவ்வளோ வனப்பு, ராத்திரிலாம் அந்த எண்ணத்துலேருந்து மீளவே முடியலன்னு அவகிட்ட சொல்லுவான். அந்த வேலைக்காரம்மா சொல்லுவான், இந்த பாரு வீண் கனவுலாம் காணாத, நீயே 7 ரூபா சம்பளம் வாங்குற, உன் 7-8 வருஷம் சம்பாதிச்சாதான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு அப்படின்னா கணக்கு போட்டு பார்ப்பான்.
ஒரு 600-700 கொடுக்கணும் ஒரு நாள் அவளோட தங்கணும்னா. சே, வாழ்க்கையில் மனுஷன் என்னடா டெய்லி இவனுக்கு கார் ஓட்டிக்கின்னு ஒரு கரும்பண்ணி குட்டி மாதிரிக்கிறான் அவன், இவனை தூக்கி அலைஞ்சிக்கின்னு இவங்ககிட்ட பொய் பேசிக்கின்னு இருக்கிறத விட இந்த இவளுக்கு கூட ஒரு நாள் தங்கிறதுக்கு வாழ்க்கையில் நம்ம 10 வருஷத்தை கழிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் போய் பொண்டாட்டிக்கிட்ட சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி அவருடைய அட்டிகை மோதிரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் விற்று உருவாக்கி சிங்கப்பூர் கொண்டுப்பான். இந்த கதையை என்னுடைய ஹோட்டல் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான். நான் உண்மையிலே சிங்கப்பூர் வந்தது என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை, ஆனால் அவங்களே நான் சும்மா விட்டல. மாதம் ஆனால் 10 ரூபா அனுப்பிச்சிட்றேன். ஊரில் இருக்கும்போது 7 ரூபா தான் கொடுப்பேன், இப்போ 10 ரூபா அனுப்புகிறேன். அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. மக வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னாங்க, ஆனால் என் மனசில் அது எதுவுமே இல்லை. இங்கே சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் குண்டு வெடிக்குது, பீரங்கி தாக்குதல் நடக்குது, வெட்டு குத்துன்னு ஜனங்க மடிகிறாங்க. எத்தனையோ கலரான பொம்பளைங்களை இந்த ஊரில் நான் பார்த்துட்டேன். மலேசியா பெண்கள், கேரளா பெண்கள், சீனா பெண்கள், தாய்லாந்து பெண்கள்னு எத்தனையோ பேர் பார்த்துட்டேன். சொன்னாக்கா கால் தூசு கூட வராது தலைவா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, இதை தான் என்னுடைய கிஃப்டாக அவங்ககிட்ட இந்த நினைவுகளை தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். 10 வருஷமாக எனக்கும் கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த இந்த நினைவுகளை என் நண்பனாகிய உனக்கு கைமாற்றி விட்டுட்டு போகிறேன். இதை விட பெரிய கிஃப்ட் எனக்கும் இல்லை உனக்கும் இல்லைன்னு. அவன் சொல்லுவான், ஏண்டா எனக்கு ஒன்றுமே புரியலடா, 10 வருஷம் சம்பாரித்த காசை எடுத்துன்னு போய் ஒரு ராத்திரியில் அவர்கிட்ட தீர்த்துட்டு அடுத்த நாள் இந்த உடம்பை மறுபடியும் உழைப்புக்கு பூட்டி தானடா ஆகணும், மறுபடியும் சக்கையாக தானடா வாழ்ந்தாகணும் அப்படின்னு கேட்பான். அப்போ இவன் ஒரு வரி சொல்லுவான், எதுக்கு வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உசுறு முக்கியம். அன்னைக்கு அவளோடு இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் உயிர் போயிட்டா போகுது, அல்லது வெறும் உடம்போட மீதி ஜீவிதத்தை கழிச்சிட்டா போகுது. என்னப்பா நீ சொல்கிறேன், ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலடான்னு சொல்லுவான். அவன் அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே கப்பல் பிடிச்சி வருவான். கப்பல் இவன் ஸ்பீடுக்கு போகாது. இவன் மன ரீதியான ஸ்பீடில் டைரெக்டாக போய் தஞ்சாவூரில் நிற்கும் இவன் மனசு. ஆனால் கப்பல் அலை சரியில்லை, காற்று சரியில்லை, நின்று போகும். 7 நாள் வர வேண்டிய அந்த ட்ராவல் 10 நாள் ஆகிடும். அப்படியே 10 நாள் பொறுத்து இவன் போவான். போய் சென்னையில் இறங்கி மெட்ராஸில் இறங்கி அங்கேருந்து ஒரு ரயில் பிடிச்சி அவசரமாக குடவாசலுக்கு போவான். குடவாசல் போனால் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பூரிப்பாங்க. அவங்க எடுத்துன்னு போன ஜாமான்லாம் அங்கே கொடுத்துட்டு இவன் ஒரு கவரில் கொஞ்சம் பணம் போட்டு எடுத்துக்கின்னு அவசரமாக ஒரு வேலை இருக்குது, கும்பகோணம் வரலும் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் பொண்டாட்டிட்டு சொல்லுவான். அவர் நினைப்பா, சேமையிலேருந்து வந்தவன், எத்தனை வேலை இருக்கும், யாரையோ பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக அனுப்பிச்சிருப்பா. கும்பகோணம் போய் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி ராத்திரி ஒரு 7-8 மணிக்கெலாம் நேராக மனசளவுக்கு கால் நடக்கும் போயிடுவான். சொர்ணாம்மா வீட்டுக்கு போயிடுவான். சொர்ணாம்மா வீட்டுக்கு போனால் அவளை பற்றியான நினைவுகள் தேங்கி வரும். போகிறதுக்கு முன்னாடி அவள் அந்த இவங்க முதலாளி கூட அந்த சுப்பையா உடையார் கூட போகும்போது சாயங்காலம் சுப்பையா உடையாரும் அவளும் கோயிலுக்கு நடந்து போவாங்க. கட்டின பொண்டாட்டியை கூட்டின்னு போகிற மாதிரி சுப்பையா உடையார் அவன் கூடயே போவான். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, அந்த அம்மா விட்டு வேலைக்காரன் அப்படின்னு தான் தோணும். இவன் என்ன தான் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு போட்டால் கூட உள்ள வேலைக்காகாது. அப்படியே போவாங்க. ஜானகிராமன் எழுதுகிறாரு, அந்த சொர்ணா வீட்டுடைய பங்காகுதுல்ல, பங்கா விசிறி அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு கூட அந்த சுப்பையா உடையாருக்கு தகுதி கிடையாது. ஆனால் இவங்க அந்த இவ சொல்லுவா, வேலைக்காரி ஒரு இடத்துல சொல்லுவா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 700-800 ஒரு நாள் சம்பளம், அநேகமாக உங்கள் முதலாளிகிட்ட ரட்டிப்பு வரி வசூலிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓரளவு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கிற ஆளாக இருந்தால் தான் அது. ஒரு வடநாட்டுக்காரன் வந்தான், ஒரு மிராசுக்காரன், 1 வருஷம் அவள் காலையே சுற்றி வந்தான், கடைசியில் துண்டை உதறி போட்டு போயிட்டான், மொத்த சொத்து இங்கே தான் வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லுவான். இவன் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட சொத்து இல்லை, ஆனால் அவளுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறதுக்கு காசு இருக்குது. அந்த ஒரு நாளைக்கு போகலாம். நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் பற்றி ஜானகிராமன் எழுதுகிறாரு, இவங்க போய் அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்களாம். அப்படி நின்னோடனே அது வரலும் பக்தர்கள் அவங்கள காமாட்சியை தரிசிக்க வந்தவங்களாம் அப்படியே சலன்னு பேசிக்கின்னு ஒரு இறைச்சலும் பேச்சு மார்க்கல டக்குன்னு ஒரு அமைதி வந்துடுமா, யாருமே பேச மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் பார்ப்பாங்களாம், இது மனுஷியா மோகினியா. நிறைய பேர் அந்த பெண்கள்லாம் அவளுடைய காலை பார்ப்பாங்களாம். கால் தரையில் தான் ஊண்டியிருக்காங்க. அவள் அப்படி அந்த பூஜை தட்டை நீட்டுவா. பெண்கள் நேருக்கு நேராகவே அவளை பார்ப்பாங்களாம். ஏன்னா அவங்க மனசில் பொறாமை மட்டும்தான் இருக்கும், அந்த தைரியக்கு. ஆனால் ஆண்கள் முதல்ல அப்படி திருட்டுத்தனமாக ஆரம்பிப்பாங்களாம். திருட்டுத்தனமாக ஆரம்பித்து அம்மனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் சொர்ணாக்காவை பார்த்துட்டு நேரம் போக போக டைரெக்டாகவே அவங்களும் சொர்ணாமாவை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இப்போது அந்த ஐயர் வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த தட்டை வந்து அவங்ககிட்ட நீட்டுவான். இவங்க வந்து ஏற்கனவே ஒரு குங்குமம் பொட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் லேசாக ஒரு சின்ன கீற்று மாதிரி அந்த விபூதி இடுவாங்க. ஜானகிராமன் எழுதுகிறாரு, அப்படி இட்டாங்க. எப்பயுமே அரக்கு கலர் புடவை கட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரக்கில் கோயிலுக்கு போகும்போது பட்டு புடவையும், வீட்டில் இருக்கும்போது அரக்கு கலரில் காட்டன் புடவையும் கட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அந்த விபூதி அப்படி விட்டுட்ட உடனே ஜானகிராமன் எழுதினார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டின பிராமணனுடைய வேஷ்டியில் ஒரு வெறும் சாம்பலாக இருந்தது அந்த விபூதி. அந்த விபூதி அவன் நெத்திக்கு போனோடனே அந்த விபூதிக்கு எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து வந்துச்சு அப்படின்னு எழுதுறாரு. அவ்வளவு, அதாவது இதுக்கு மேலே அந்த சொர்ணாமா வந்து ஒருத்தன் வர்ணிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எல்லாருடைய கண்களும் இவளை பார்த்துன்னு இருக்குமா. இவன் மட்டும் அந்த காமாட்சி அம்மனுடைய உருவத்தையே பார்த்துன்னு பாலாம். காமாட்சி அம்மனுடைய சிலை இருக்குல்ல, அது லேசாக சிரிக்குமா. இந்த உலகமே உன்னை பார்க்குது, ஆனால் நீ என்ன பார்க்குற, நான் தான் உன்னை படைத்தேன், இவ்வளோ பேரழகோட படைச்சிட்டேன்னு இப்போ எனக்கே பொறாமையாகுது அப்படின்னு காமாட்சி அம்மன் சொல்கிறதா எழுதுறாரு. அப்போது இந்த இது எல்லாமும் சேர்ந்து தான் அந்த கோவிந்தவன்னியை வந்து ஆட்டிருக்கும். இவன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவன் வந்து அன்றைக்கே ரயில் ஏறி போய் மெட்ராஸ் தங்கி அங்கேருந்து கப்பல் பிடிச்சி சிங்கப்பூர்லாம் போயிருப்பான். இப்போ வீட்டை பார்த்துருவாங்க, அதே ப்ளூ கலர் அடித்த பெயிண்ட், 1000 கனவுகள், 1000 பட்டாம்பூச்சிகள் அப்படியே பறக்க, அப்படியே மிதப்பான். சொர்ணாக்காவால் மட்டும்தான் மிதக்க முடியுமான்னா, கனவுகளும் ஆசைகளும் பேராசைகளும் நிறைந்த ஒரு உள்ளம் கொண்ட, ஓகையும் குதூகலமும் கொண்ட ஒரு உள்ளம் அப்படி மிதக்கலாம், அப்படி நடக்கலாம். அப்படியே மிதந்து அவன் அந்த வாசலுக்கு போய் நிற்பான். இன்னொன்னே வாசல் திறந்து தான் இருக்கும். திறந்தோடனே இவன் யான் இல்லையா அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பான். ஏன் ஆள் இருக்குமே அப்படின்னு இன்னொரு குரல் வரும். வீடு வந்து திண்ணையிலேருந்து நடைக்கு வந்து ஒரு அம்மா வருவாங்க. வந்தோடனே இவன் போய் சோஃபாவில் உட்காரோம். இவனுக்கு பயங்கர தைரியம் இருக்கும். கப்பல்லே இவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்குவான். யாருமே, இவன் மூட்டை தூக்கினான் சிங்கப்பூரில், காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்த்தான், கொத்தனாருக்கு சித்தால் வேலை பார்த்தான், எதுவுமே தெரியாது. இவன் மிக நிச்சயமாக அந்த சுப்பையா உடையாரை விட ஒரு 100 மடங்கு கம்பீரமாகவும் ரொம்ப அழகாகவும் இருப்பான். அப்படியே இப்போ உட்காந்துன்னு இவன் என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்து சுப்பையா உடையாரை விட நல்ல உடல் வாக்கு கொண்டவன், சுப்பையா உடையாரை விட ரொம்ப நேர்த்தியானவன், எனக்கு இன்னும் ரசிக்க தெரியுன்ற மாதிரி கம்பீரமாக உட்காந்து அப்புறம் தான் கேட்பான் யார் இல்லையான்னு. ஆள் இருக்கமே அப்படின்னு வருவாங்க. இப்போ லைட்டை போடுவாங்க, நம்ம அதிர்ந்துருவாங்க. ஒரு அம்மா நிற்கும், யார், பழக்கப்பட்ட குரலாக இருக்குதுன்னு அந்த அம்மா கேட்கும். நான், அட நீயா, நீ கோவிந்தவன்னியர்ல, என்னடா ஆளே மாறிட்ட அப்படின்னு கேட்பாங்க அந்த அம்மா. என்னையா ஆளே மாறிட்ட அப்படின்வாங்க. இவனுக்கு அப்படியே எல்லாம் வடியும். நான் பார்க்கறது யாரு, இந்த கண்களால் தானே இந்த சொர்ணாமாவை நான் பார்த்தேன், என்ன ஆச்சு. அவன் கேட்பான், என்ன ஆச்சுமா உங்களுக்கு அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, எவ்வளோ வனப்பா, எவ்வளோ அழகா, எவ்வளவு பேரழகியான்னு இருந்த, என்னாச்சு. அவள் சிரிப்பா, எல்லாத்தையும் காலம் கொண்டு போயிடுச்சு. என்னாச்சுமான்னு மறுபடியும் கேட்பான். அவன் சொல்லுவான், 30 வயசுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஒரு வயசாக ஏறுறதில்ல, 10 வயசாக ஏறுது. 30, 40, 50, 60, 70 அப்படி தான் வயசாகினே இருக்குது. நானும் எவ்வளோ தடுத்து பார்த்தேன். அதாவது புதுசாக எதையும் வரவழைக்கலனாலும் இருக்கிறத தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு. இதுனா பணமாக காசாக தக்க வைக்கிறது. உடம்பு, காலம் ஒரு கரையானை மாதிரி இந்த அழகை அரித்து கொண்டே இருக்கிறது. அந்த அவன் சொல்கிறார்ல, அந்த கொன்றை பூ இருக்குல்ல, மஞ்சள் கொன்றை பூ, அது பூத்த உடனே எப்பயுமே மஞ்சள் கொன்றை பூ வந்து வெயில் காலங்களில் தான் பூக்கும். அப்படி பூத்தோடனே அந்த வெயில் பட்டு 2 நாளில் அந்த மஞ்சள் முழுக்க அப்படியே ஃபேட் ஆகும். ஒரு இளம் மஞ்சளும் வெண்மையும் கலந்த அப்படியே வெண்ணெயை வந்து அப்படியே நல்லா கையில் போட்டு தேய்ச்சி லேசான ஒரு மஞ்சள் அது கூட கலப்பாருங்க. அப்படி ஒரு கலரில் அந்த சொன்னாமா. ஆனால் இன்றைக்கு அந்த உடம்பு முழுக்க கருப்பும் பச்சையமும் புத்துட்டுக்கும். இந்த தோலும் இந்த கன்னமும் எலும்புகள் துருத்தி கொண்டு இருக்கும். அவளுடைய முடி வந்து பாதிக்கு மேலே அவளுக்கு முடியே இருக்காது. எல்லா வகையிலும் ஒரு சீரழிந்து போய் தான் ஆடிய மேடைகளையும் ஆட்டுவித்த மனங்களையும் எண்ணி எண்ணி இருமாந்து போகிற ஒரு கேட்டு கனியை மாதிரி அவள் வந்து நின்றுப்பான். இவனுக்கு அந்த தோல்வியை தாங்கிக்கவே முடியாது.
ஒரு அழகில்லாத சொர்ணாம்மாவின் முன்னால் நாம் உட்காந்துக்கிறோம் அப்படின்றத அவனால் தாங்கிக்கவே முடியாது. அவன் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்பான். அவனுக்கு அப்படியே அந்த மன துக்கத்தோட சிங்கப்பூர்லேருந்து அப்படின்வான். நீ எப்பயா சிங்கப்பூருக்கு போனேன், எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்பான். உனக்காக தான் சொல்லுவான். முதல் முறையாக அவளை ஒருமையில் அழைப்பான். உனக்காக தான். அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே இவளுக்கு புரிஞ்சிடும். எனக்காகவா அப்படின்னு கேட்பா. ஆமாம், உங்கள் வேலைக்காரி சொன்னா உன்னை அடையணுன்னா ஒரு 700-800 ரூபா வேணும்னு. எனக்கு 10 வருஷம் சம்பாதனை. அது 10 வருஷம் நான் சிங்கப்பூரில் அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் பார்த்த சொர்ணாம்மா இல்லை நீ. எல்லா அழகும் எல்லா வனப்பும் கரைந்து போய் உன்னுடைய நிறம் மங்கி போய் பச்சையும் கருப்பும் கலந்த ஒரு தோல் உனக்கு வாய்த்து, ஐயோ என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவான். அவள் சொல்லுவாள், ஒரு தவமாறு இருந்தேன் அப்படின்னு கோவிந்தவன்னி சொல்லுவான். தவமா? தவம் எதுக்கு இருக்கிறதுன்னு மனுஷனுக்கு ஒரு விவஸ்தை வேணாமா? மன்னியற கிட்டவா அப்படின்னு கூடுவான். எழுச்சி ஒரு காற்றடைத்த பலூன் மாதிரி அவள் கிட்ட போய் நிற்பான். அவள் அழகில்லாத வனப்பில்லாத உடம்பாக இருந்தாலும் அந்த பழைய சொர்ணாம்மாவின் மிகுந்த காதல் மீதுர அவனை அப்படியே அணைச்சி அவனுடைய மார்பில் புதைத்து அவள் ஒரு முத்தம் கொடுப்பாள். கொஞ்ச நேரம் அந்த முளைச்சூட்டின் அணைப்பில் அப்படியே கோவிந்தவன்னி தன்னை மறந்து இருப்பான். அவளுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. அவள் அதை கையில் வாங்கி வச்சிருப்பாள். முத்தங்கள் முடிந்தவுடன், அணைப்பு விலகினவுடன் அவள் மறக்காமல் அந்த காசு எடுத்து அவன் பாக்கெட்டில் வைப்பாள். காலையில் 6:30 மணிக்கு கும்பகோணத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதை பிடிச்சா விடிய காலம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லுவாள். அவன் சொல்லுவான், இல்லை ராத்திரி போட் மேல பிடிச்சா நைட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அந்த இரவு அந்த வீட்டில் தங்குவதற்கான மனநிலை இல்லாதவனாக அவன் இருப்பான். இந்த வணங்கத்தக்க அழகும் இந்த மனுஷியை பூஜிக்கத்தக்க மனுஷி என்றும் வேறொரு எண்ணம் அவனுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். இந்த இரவு இவளோடு தங்கிவிடவே கூடாது என்று அவன் நினைப்பான். இன்னைக்கு நைட்டே ஊருக்கு போய்விட வேண்டும். போதும், கொஞ்ச நேரம் அந்த அணைப்பும் அந்த மார்பின் சூடும் அவன் உடம்பில் ஏற்படுத்தின கிளர்ச்சி எல்லாம் வடிந்து ஆராதிக்கிற அழகாக அவன் சொர்ணாம்பாவை நினைப்பான். அவனுக்கு திரும்பி பார்க்கவே தோன்றாது. பக்கத்தில் ஒரு வெத்தலைப்பாக்கு சீவல் கடை அடைத்திருக்கும், ஒரு சோடா கடை. அங்கு உட்கார்ந்து கடந்து போன தன்னுடைய 10 வருடங்களை மெல்ல அசைப்போட ஆரம்பித்தான்.